இன்னைக்கு தேசத்தில் ஜெபிக்கிறதுனால தானே கிறிஸ்தவம் வளருகிறது. இன்னைக்கு சட்டசபையில் கூட இன்னைக்கு இருக்கிற சட்டசபையுடைய தலைவர் JCTB பிரபாகரன் அவர் 5000 பைபிளை கொடுத்திருக்கிறார். தெரு தெருவாக வீடு வீடாக கிராமங்களுக்கு போய் பஸ்ஸில் போய் அநேக பைபிள்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சட்டசபையில் ஓங்கி வசனங்கள் ஒலிக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய ஜெபம் வீணாகல. நம்ம தானே ஜெபம் பண்ண யோசிப்பை போல ஒரு ஆட்சியை கத்த தாருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. இந்த காரியம் கர்த்தரால், அப்படி தானே சொல்றோம் திருமணத்துக்கு. அப்ப இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உண்மையா இல்லையா? அப்ப கர்த்தரால் வந்த காரியத்தை குறை சொன்னா அவ யாரை சொல்றது சமம்? இப்ப எனக்கும் மனைவிக்கும் திருமணம் ஆயிடுச்சு, என் சீட்டு பத்திரிகையில் நான் அடிக்கிறேன், இந்த காரியம் கர்த்தரால். அப்ப நான் என் மனைவியை குறை சொல்றேன்னா அப்ப நான் யாரை குறை சொல்றது சமம்? அப்ப ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது யாரு? கர்த்தர் தானே. அப்ப வருகிற மோடியை கூட நம்ம பேசக்கூடாது, ஏன்னா கர்த்தர் கொண்டு வந்தது. வருகிறவர்களை சந்தோஷமா வெல்கம் பண்ணணும். நம்ம வேலை என்ன தெரியுமா? அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் கலெக்டர்களுக்காகவும் கவுன்சிலர்களுக்காகவும் எம்எல்ஏகளுக்காகவும் இவங்க திசை மாறி போகக்கூடாது, இவங்க தேவையில்லாத சட்டத்தை கொண்டு வந்துடக்கூடாது, கிறிஸ்தவத்துக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்துடக்கூடாது. இவர்கள் தேசத்தில் யோசேப்பை போல ஞானமுள்ளமாய் ஆட்சி செய்வதற்கு ஜெபிக்க தான் தவறணுமே தவிர யாருக்கு நம்ம ஓட்டு கேட்டும் போகக்கூடாது, யாருக்காகவும் நம்ம சிபாரிசும் போகக்கூடாது, யாருக்காகவும் நம்ம ஆதரவும் என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம ஆண்டவர் நமக்கு இந்த தேசத்தில் ஒருவர் கொண்டு வருகிறார்னா அவங்கள குறையும் சொல்லக்கூடாது. புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி குறை சொல்றோம்னா நம்ம கர்த்தரை குறை சொல்வதற்கு சமம். உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா?